25,000 ரூபாய் மொபைலுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமனாருக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சரி இவங்களும் சரி மொபைல் வந்திருக்கு, ஸோ மொபைலில் தான் இருக்குன்னு போலன்ட்டு இவங்களும் நினச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா போய் வாங்குன்னு சொன்னதுக்கு இவங்க நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே. அப்புறம் ரிட்டன் சரி வாங்கலான்னு போனால் அங்கே போனால் மொபைலுக்கு வந்து காசு கொடுத்துட்டு தான் மொபைல் வாங்கணும், இல்லைனா தரமாட்டோம், கொரியர் தரமாட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாமே வெளியூரில் இருக்கிறோம், அவங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரில. சரி மொபைல் தான் இருக்குன்னு போலன்ட்டு அவங்களும் வாங்கிட்டாங்க. வாங்கி பார்த்தா மொபைல் இல்லைங்க, இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குதுங்க. இது ஒரு 150 ரூபாய் பொருள் தான் இது. இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் இருக்குதுங்க. எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ஏமாத்திருக்கிறாங்களே. அவங்க வந்து நாங்கள் ரிட்டன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது வந்து அவங்க 2 நாளைக்கு வந்து உங்களுக்கு கொரியர் வந்து வேறு நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் சொன்னாங்க. புதன்கிழமைக்கு இந்தமாரி ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு நாங்கள் ரிட்டன் ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அன்றைக்கி கேட்கும் போது இல்லைங்க நான் மாற்றி கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கைக்கு அமௌண்ட்டு போன உடனே அவங்க செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த பொருளுக்கு 150 ரூபா பொருள் தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களே. இந்த மாதிரி நீங்களும் யாரும் ஏமாந்துடாதீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.